பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெல்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் யாத்ராகம் 23 அதிகாரம் 25 வசனத்தை வாசிப்போம். எக்ஸோடஸ் சாப்டர் 23 verse 25. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்கிறது? உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடுவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி உன்னிலிருந்து விலகுவேன். ஆமேன். என் கண்பார்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். யாரெல்லாம் கர்த்தரை சேவிக்கிறீங்களோ, யாரெல்லாம் குடும்பமாக ஏசப்பாவை ஆராதிக்கிறீங்களோ, உங்கள் வீட்டில் ஏசப்பா உங்கள் வீட்டின் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு குறை இல்லாதபடி சம்பூர்ண ஆசீர்வாதத்தால் கர்த்தர் உங்களை நிரப்பவே என்று வாக்கு கொடுக்கிறார். ஏசப்பா உங்கள் வீட்டின் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பது மாத்திரம் இல்லை, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். ஆமேன். வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவன். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் பலவிதமான வியாதி, பலவிதமான பலவீனத்தினால் வேதனைப்பட்டிருக்கீங்களா? கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், இன்னும் எவ்வளோ நாள் இந்த வியாதினால் நான் கலங்குவேன், இன்னும் எவ்வளோ நாள் இந்த வியாதினால் நான் கஷ்டப்படுவேன், இன்னும் எவ்வளோ நாள் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், இந்த டேப்லெட்ஸ் எடுப்பேன் கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறார், வியாதியை உன்னை விட்டு விலக்கவே. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தரை நீங்கள் சேவிக்க வேண்டும். ஒருவேளை இது வரைக்கும் ஏசப்பாவை நீங்கள் சேவிக்காமல் இருக்கீங்களா? ஏசப்பாவை ஆராதிக்காமல் இருக்கிறீங்களா? ஏசப்பா தேடுற காரியத்தில் குறைப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கு ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாத காரணம், கர்த்தரை தேடுகிற காரியத்தில் நீங்கள் குறைப்பட்டிருக்கீங்க, கர்த்தரை ஆராதிக்கிற காரியத்தில் நீங்கள் குறைப்பட்டிருக்கீங்களே, கர்த்தருக்கு ஊழிய செய்கிற காரியத்தில் நீங்கள் குறைப்பட்டிருக்கேன். இன்றைக்கு யாரெல்லாம் ஏசப்பாவோட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து, ஏசப்பா நான் குடும்பமாக உண்மை சேவிப்பேன், ஏசப்பா நான் குடும்பமாக உண்மை ஆராதிப்பேன், நான் எந்த சூழ்நிலை ஆராதனை நான் மிஸ் பண்ண மாட்டேன், யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். உங்கள் வீட்டின் அப்பத்தை தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் வீட்டின் அப்பத்தை தண்ணீரை மாத்திர கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனம் இருந்தாலும், இன்றைக்கு யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ, கர்த்தரை சேவிக்க, கர்த்தரை ஆராதிக்க நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க, உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் அதை சுகமாக்க ஏசப்பாக்கு வல்லமை உண்டு. உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்ற ஏசப்பாக்கு வல்லமை உண்டு. யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த நாளில் கூட கர்த்தருடைய ஆலோசனைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை காண போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளை நீக்கி கர்த்தர் உங்களை சுகத்தோடு சௌரத்தோடு ஆரோக்கியத்தோடு வைக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளை நீங்கள் வாக்கு கொடுத்தீரப்பா, யாரெல்லாம் உண்மை சேவிக்கிறாங்களப்பா, அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீங்க, அதிசயங்களை செய்வீங்க, அவங்க வீட்டின் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னிய, வியாதி உன்னை விட்டு விலக்கவே என்று வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாத தேவன் ஏசப்பா, இந்த நாளில் யாரெல்லாம் ஏசப்பா தன் குறைகளை ஒப்பு கொடுத்து ஏசப்பா இந்த நாளில் உண்மை சேவிக்க, உண்மை ஆராதிக்க ஒப்பு கொடுக்குறாங்களோ, ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கிற குறைகள் நீங்கட்டும், பற்றாக்குறைகள் மாறட்டும், தரித்திரங்கள் நீங்கட்டப்பா, எல்லா கடன் பிரச்சனை விடுதலை உண்டாகட்டப்பா, நீர் ஆசீர்வதிப்பு என்று வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாத தேவன் ஏசப்பா, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு வாழ்க்கைக்கு நேராக உம்முடைய வார்த்தை அனுப்பி விடுதலை ஆக்குவீராக, வார்த்தை அனுப்பி ஆசீர்வதிப்பீராகப்பா. வியாதியை உன்னை விட்டு விலக்கவே என்று சொன்னீர் ஏசப்பா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரம் இருக்கிற எல்லா பலவீனங்கள் மாறட்டும், எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாகப்பா. உம்முடைய வார்த்தை அனுப்பி நீங்கள் சுகமாக்கினதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை அனுப்பி என் தேவன் ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.